ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரி வந்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போய் நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். இன்றைக்கி அந்த நியூ இயர் ஈவினிங் செலிப்ரேஷனோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே ஓவர் க்ரௌட் ஆகிட்டதுனால போலீஸ்லாம் அடித்து இந்த சைடு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பீச்சுக்குள்ளார யாரையும் என்ட்ரு பண்ண விடலை. ஸோ அவங்கெல்லாம் வெளில போகிறாங்க. அதனால் நாங்களும் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறோம். நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்திருக்குறோம். இங்கே என்னென்னா பீச்சுக்குள்ளார ரொம்ப க்ரௌட் அதிகமாகிட்டு அதனால் யாரையுமே உள்ளார விடலை. அடித்து போலீஸ்லாம் அடித்து துரத்துறாங்க. ஸோ அதனால் நாங்களும் சும்மா ஜஸ்ட்டு பீச்சை ஒட்டினாப்புல பார்க் இருக்கும். அந்த பார்க் ஏரியாவில் பார்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு தான். பாருங்கள், பின்னாடிலாம் பார்க்கு. ஸோ இங்கேயும் நம்மளால் போக முடியல. அதனால் திரும்பி நம்ம ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். மணி இப்போ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 11:15 ஆகுது. 12 மணிக்கு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். கடைசியில் 12 மணி வரைக்கும் இங்கே இருக்க முடியாது போல் இருக்கு. ஸோ வீட்டில் போய் தான் செலிப்ரேட் பண்ண முடியுதா இல்லை வெயிட் பண்ணி இருந்து பார்க்க முடியுதான்ட்டு பார்க்கலாம்.
ரக்ஷன் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, டான்ஸ் ஆடி ஆடு. சரி இப்போ ஆடு தம்பி, ஒரு டான்ஸ் பண்ணு. ஏன்டா இதுமாரி குறுக்க நெருக்கெலாம் ஓடக்கூடாது. ஓடாது தம்பி, பார்க்க மாட்டேங்கிறா தம்பி. திருப்பு தம்பி, நீ சொல்லு, விஷ் பண்ணு எல்லாருக்கும், விஷயம் சொல்லு. அதுக்கே நக்கிற வந்து அந்த பக்கம் க்ரௌடு அதிகமாகிட்டதுனால போலீஸ் வந்து எல்லாரையும் அடித்து இந்த பக்கம் அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் க்ரௌடு, அங்கே போன க்ரௌட்லாம் இப்போ இந்த பக்கம் ரிட்டன் ஆகிட்டுருக்கு. ஸோ நாமளும் இங்கேருந்து கிளம்பி மெயின் ரோட் பக்கம் போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்க் பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம மெயின் ரோட் போகலாம். இப்போ நம்ம மெயின் ரோடு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 11:45 ஆகுது. பன்னெண்டு மணி நெருங்க எல்லோரும் டூ வீலரில் ரொம்ப ஸ்பீடாக அங்கேயும் இங்கேயும் போகிறது வர்றது, ஹாப்பி நியூ இயர் சொல்கிறது அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரி என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். மணி 12 ஆகிடுச்சு. அங்கே பீச் பக்கம் அங்கே எல்லாமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சத்தம் மட்டும் நமக்கு காதில் விழுந்தது. பட் கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கிறதுக்கு போலீஸ் சைட்லேருந்து பெரிய லெவலில் பர்மிட் பண்ணலை. ஸோ அதனால் நாமளும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாமளும் கிளம்ப ஆரம்பித்தோம். வண்டி ஸ்டாண்டு. ஆமாம் எல்லாம் தள்ளு. 12 மணி ஆனதுக்கு அப்புறமும் கூட உற்சாகம் வந்து முடியல. மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்ப்பரித்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன ஒன்று வருத்தமாக இருந்த விஷயம், கொஞ்சம் சேஃபாக நம்ம எந்த செலிப்ரேஷனும் பண்ணுறது நல்லது. இந்தமாரி டூ வீலரில் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்ஷ் ட்ரைவாக அங்கேயும் இங்கேயும் ரொம்ப வேகமாக போகும்போது நம்ம நின்று வேடிக்கை பார்க்குற நமக்கே நெஞ்சு படப்படக்குது, கூஸ் பம்ப் அப்படியே எகுறுது. அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே நின்றுட்டு இருந்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப படபடப்பாகவே இருந்தது. யாருக்கு ஏதாவது ஆகிட போகுது, எங்கேயாவது கீழே விழுந்துட போகிறாங்க, அவங்க தான் வர்றாங்கன்னா ரோட்டில் கிராஸ் பண்ணுறவங்க, நடந்து போகிறவங்க, அவங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துட்டே இருந்தது. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளும் செலிப்ரேட் பண்ணிவிட்டு சேஃபாக நம்மளும் வீட்டுக்கு இப்போ நம்ம ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம்.